ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஜீவி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சூடாக ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசால் அண்ட் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை முளைக்கட்டி வச்சாச்சு. ஒயிட் ரைஸ்க்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்திங்கன்னா புளிச்சாறு தண்ணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கருவாடு கிரேவி. புளிச்சாறு தண்ணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புளிச்சாறு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அதையும் செய்ய போகிறோம். கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். கருவாடு வந்து 100 கிராம் எடுத்து தண்ணியில் வச்சுருக்கோம். இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளித்தண்ணி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே வெங்காயம் சேர்த்தன உடனே நம்ம வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வணங்கினோம்னா வெங்காயம் நல்லா வணங்கும். இப்போ இதை நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி பேஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம வணங்கிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் 1/2 டீஸ்பூன். இப்போ புளித்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், நல்லா லிக்விடாக தான் இருக்கணும். இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சாட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கருவாடு தொக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இங்கே புளித்தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம கருவாடு செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கும் நல்லெண்ணெய் தான். இதுக்கு கடுகெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் சின்ன வெங்காயம் தாங்க. இதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம லைட்டாக சால்ட் போட்டால் போதும், ஏன்னா கருவாடுலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாடை ஒரு 2-3 நாள் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் மண் இருக்கும், முக்கியமாக ஸ்மெல் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருவாடு வந்து எங்கள் அத்தை கமுதியிலேருந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்தாங்க. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மிலே ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். வாவ், கருவாடு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக எம்மியாக நல்லா டேஸ்ட்டாக வணங்கிட்டுருக்கு பார்த்திங்களா. ஸ்மெல்லே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சாறு ரெடி ஆகிட்டுருக்கு. இது இந்த ஸ்மெல்லும் அப்படியே கமகமன் இருக்குது. இது ரெண்டுமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதா வேலை. ஓகே, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீஜீவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா. சுட சுட ஒயிட் ரைஸ், பச்சைப்பயிர், புளிச்சாரும் நமக்கு ரெடியாக இருக்குது, கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது, கருவாடு பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.